இருக்கும். போயிடுச்சு பேட்டிங்லாண்ணா. இந்த மாதிரி தான் லென்த்தில் போடுறாங்க. அதான் சொல்கிறேன். அதான் இந்த மாதிரி தான் ஆடணும். அப்போல்லாம் தெரியும். அந்த பையன் இந்த பால் எழுச்சிக்கவே இல்லை. அவன் அவுட் ஆனது இப்படியே போயிடுச்சு. பால் சொல்ல அப்படியே உள்ள யார் பாடப்புன்னா சொல்லாமல் கம்மனு உட்காந்து பேசினாங்க. ராஜேஷ் போட்டுருக்காரு. சரி அதுக்கடுத்து யாராவது 2 பேர் ரெடி இருக்க சொல்கிறாங்க. இன்னும் நல்லா போகிறான். இல்லை வெளில போதுரா. எத்தனை ஓவர் முடிஞ்சிருக்கு? தெரியலையே. பவர் பிளே முடிஞ்சிச்சா? பவர் பிளேலாம் முடிஞ்சிச்சா? அப்புறம் 7-8 இருக்கும். 8 இருக்கும். பவர் பிளே முடிஞ்சிச்சா மச்சான்? ஓ ஷார்ட் பால் ஆட மாட்டான். ஆமாம் ஷார்ட் பால் ஆட ரொம்ப இப்படி ஷோல்டர் மேலே காட்டுறான். அவன் நல்லா ஆடுவான் மச்சான். அவன் பால் வாட்ச் பண்ணுவான். அவன் சூப்பராக பால் போட்டு ஆடிடுவான். ஷார்ட் பால் போட்டால் அது அவனுக்கு இந்த இடம் வந்து கை மட்டும் வராது, சேர்ந்து பாடியும் வரும். அவனுக்கு இந்த இது ஒரு மாதிரி ஃபிட்டாக இருப்பான்ல, அந்த ஃப்ரீயாக அவன் இருக்கான் மச்சான் பாடி. எல்லாம் அங்கேயே குத்திக்கிறாங்க. அதுதான் மச்சான் ஒரு பவுலரோட இது. லென்த்லேயே தான் வைக்கணும். நீ வரா அவன் எனக்கு தெரிஞ்சு எல்லா போலும் அங்கே தான் போட்டிருக்கான். கரெக்டாக அந்த இது கிட்ட எல்லோ கோன் கிட்ட கரெக்டாக இறங்குது. அந்த சைட்லேருந்து பார்த்தோன்னா எல்லோ கோன். இது வந்து ஷார்ட் பிச்சு. ஓகே. அந்த செடிக்கு நம்மளுக்கு நிற்கிறது வந்து ஷார்ட் பிச்சு. அப்படியே அந்த செடிக்கு கொஞ்சம் முன்னாடி அந்த ஒயிட் கலர் தெரியுதுல்ல, அதுக்கும் அந்த செடிக்கு நடுவில் குத்தி எடுத்துன்னு வரான். அப்புறம் அந்த இன்னொரு லென்ஸ் எடுத்துகிட்டு வர தெரியுதா? அவங்க அந்த இது மட்டும்தான் மச்சான் யூஸ் பண்ணுறாங்க. இப்போ வந்து இப்போ இது வந்து பிச்சுன்னு வச்சுக்கோங்க. இது பிச்சா, இது வந்து ரீச்சு, இது வந்து ரீச்சு. ஷார்ட் பிச்சுன்னு வச்சுக்கோ. ஷார்ட்
ஷார்ட் பிச்சில் இந்த இது தான் லென்த்து பால். உனக்கு லென்த்து பாலில் நீ ஒரு இடம் மட்டும் யோசிக்கிற. புரியுதா? லென்த்து பால் இப்படி தான் ஷார்ட் பிச்சுன்னு வச்சுக்கோங்க. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், எல்லாமே தூக்கி இங்கே போட்டுன்னு இருக்கோம். பிச்சில் இருந்தா 70 மீட்டர் இருக்குது. நம்ம அடிக்கிறதுலாம் வெறும் 75-80 மீட்டர்ஸ் மேக்ஸிமம். அதுவே அதிகம்டா நம்ம அடிக்கிறது. இது என்ன மச்சான், பிச்சில் பார்த்தேன்னு வச்சுக்கேன், பிச்சு 22 யார்ட்ஸா, 22 யார்ட்ஸு. அங்கேருந்து அப்படியே 2 3 60 மீட்ரு. ஓகேவா? 60-70 இருக்கும். இன்னும் உனக்கு அங்கேருந்து பிச்சிலேருந்து அது 55-60 இருக்கும் மச்சான் ஃபென்ஸுக்கு. இது ஒரு 55 மீட்டர் அங்கே. யாரை பாட பண்ண சொல்லுன்னு கம்மன் பாலா உட்காண்ட்ருக்கான், மல்லி உட்காண்ட்ருக்கான், சுரேஷ் உட்காண்ட்ருக்கான். இப்போ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஃப்ளாட்டாக இருக்குல்ல. ஆமாம். ஆனால் உள்ளே போனால் தான் பள்ளம் மேடாக இருக்கும். அந்த கிரவுண்டும் அப்படி தான் இருக்கும், இன்டர்நேஷ்னல் கிரவுண்டு. அது ஃப்ளாட்டாக இருக்கும். அதில் உனக்கு நான் உள்ள எதுவுமே ஆகாதேடா. டெய்லி ரோல் பண்ணுவானுங்க. நான் உனக்கு எப்படி அவுட் ஃபீல்டாக ரோல். ஆமாம், மொத்தமாக ரோல் பண்ணுவானுங்க. அதுவும் இல்லாமல் இது தானே, டர்ஃப் தானே எல்லாமே. ஷார்ட்ண்ணா 4 இல்லை 10. டர்ஃப்னா எப்படின்னா, இந்த புல் நம்ம இது பண்ணுறோம்ல, அவங்களுக்கு பிச்சு இது எடுத்தால் வந்துடும். ஃபுட்பால் டர்ஃபாக பார்த்துருக்கல, இது பண்ணால் வந்துடும். அந்த மாதிரி ஃபுல்லாக வச்சு. ஆமாம், அந்த இது ரோல் பண்ணிவிட்டு நல்லா இது பண்ணிட்டுருவாங்க. அதில் வளரும். அதை அப்படியே கட் பண்ணிவிட்டு லெவல் பண்ணிவிடுவாங்க. வரேன் எப்படி நிற்கிறான் வராங்க, எவ்வளோ இதுவல் இல்லை எவ்வளோ இதில் நிற்கிறாங்க. நோ பால். இது எங்கடா வந்தது? இங்கே ஒன்றுமே தெரில பால். பால் மாற்றிக்கிறீங்களா? ஓடலாம் ஓடலாம் ஓடலாம். பாலாஜிண்ணா பாலாஜிண்ணா யாரு பாலா போட்டோம். அப்படியே பாலா அதுக்கப்புறமா சொல்லி வைக்க மாட்டேன். அடுப்போ கட்டுறா போடா. ராஜேஷ் போயிட்டு அப்புறம் கட்டுறேன்டா. உன்னே அவுட் ஆகிட்டு வந்துட்டு காலைல 60 ரன் அடிக்கிறது. இங்கே வந்துட்டு 10 ரன்னு தாண்டது இல்லை. அவனாவது அவர் காரணத்தை சொல்று. லோ கேப்ட் ஆயிடுச்சு, ஹை பவுன்ஸ் ஆயிடுச்சு.
பால் சர்க்குன்னு வருதுல்ல மச்சான். எல்லாம் பேச போடுறானே மச்சான் இவனுங்க லட்டி ஃபெலோஸ். இவர் தான் ஸ்பின்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு இந்த பார்ட்னர்ஷிப் கண்டினியூ ஆகும் நினைக்கிறேன். பேச போகிறோம் எப்படி இருந்தாலும் ஒரு தூக்கத்துக்கு அடிப்பாங்க. அடிக்க மாட்டாங்க. அது உங்களுக்கு எப்படி சொல்கிறது மச்சான், விக்கெட்டுக்குன்னு போகிறவன் மட்டும்தான் உள்ளே வரும். டாட் பண்ணணுன்னு தான் பார்க்குறாங்க. சான்ஸ் க்ரியேட் பண்ணணும்னு நினைக்கிறவன் வந்து எப்பயுமே உள்ளே போட மாட்டான். புரியுதா? இப்போது சிம்பிளாக சொல்லணும்னு வச்சுக்கேன். இப்போ நான் வந்து ஒரு ஓவர் ஆடுறேன், எனக்கு 4 டாட் ஆயிடுச்சு. ஒரு பேட்ஸ்மேனுக்கே வந்து 4 டாட் ஆயிடுச்சு. அவன் என்ன பண்ணுவான் அடுத்து?